அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, விஜயகாந்திற்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்க என்ன காரணம்? அதாவது பெரம்பலூர்ல தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட பிறந்த நாள் விழாவோட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடந்த 14/8/2012 பெரம்பலூர்ல நடந்தது. அந்த நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பேசியதாக 23/11/2012 இங்க அரசு வழக்கறிஞர் குலோத்துங்கன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இதுவரை அந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகாததால் இந்த வழக்கான விசாரணை இன்று வழங்கப்பட்டது. தொடர்ந்து விசாரணையில் ஆஜராகாத விஜயகாந்தை பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி நசிமா பானு உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பாக விஜயகாந்த் தரப்பு வழக்கறிஞர் ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமா அவரு விஜயகாந்த் தரப்பு வழக்கறிஞர் மணிவண்ணனிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்கும்போது, தற்பொழுது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருப்பதால் தங்களை சார்ந்த கட்சிக்காரர்களுக்காக தாங்கள் வாதாடி மனு போடுவதோ மற்ற அவர்களுக்கு உதவி பண்ணுவதோ எதுவும் இயலாத ஒரு சூழலில் இது போன்ற அறிவிப்பு வந்திருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார்.